குமாரபாளையத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தி பிடிக்கப்பட்ட ஏடிஎம் கொள்ளையர்களிடம் நடைபெற்று வரும் விசாரணையில் அடுத்தடுத்து திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இதுகுறித்த தற்போதைய நிலவரத்தை நம்முடைய செய்தியாளர் குணசேகரனிடம் கேட்கலாம். குணசேகரன், தற்போது வரை நடத்தப்பட்டிருக்கும் விசாரணையில் கிடைக்கப்பட்டிருக்கும் தகவல்கள் என்ன, விவரங்கள்? கேரள மாநிலம் திருச்சூரில் 3 ஏடிஎம் இயந்திர மையங்களை கொள்ளையடித்துக் கொண்டு வடமாநிலத்திற்கு தப்பிச் செல்ல முயன்ற 7 பேர் கொண்ட கும்பலை, வடமாநில கும்பலை குமாரபாளையம் அருகே போலீசார் மடக்கி பிடித்தனர். இதில் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் ஒருவர் உயிரிழந்தார், ஒருவர் காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். எஞ்சிய 5 பேரிடம் 2வது நாளாக இன்றும் விசாரணை நடைபெற்று வருகிறது. அந்த 5 பேரும் வெப்படை காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டு நேற்று இரவு முழுவதும் துருவி இந்த விசாரணை என்பது நடைபெற்றது. குறிப்பாக சேலம் சரக டிஐஜி உமா, நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட தனிப்படை போலீசார் என தமிழக போலீசார் இவர்களிடம் அந்த விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக குமாரபாளையம் பகுதியிலும் இவர்கள் ஏடிஎம் இயந்திரங்களில் கொள்ளையடிப்பதற்கு இவர்கள் திட்டமிட்டிருந்தது தெரிய வந்திருக்கின்றது. இதற்காகத்தான் அந்த கூகுள் மேப் உதவியுடன் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏடிஎம் மையங்களை இவர்கள் நோட்டமிட்டு இருக்கிறார்கள். நோட்டமிட்டு விட்டு இன்றிரவு அல்லது பிறிதொரு நாளில் இந்த ஏடிஎம் மையங்களை கொள்ளையடிக்க இவர்கள் திட்டமிட்டதும் இந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அதற்கு முன்னதாகவே இந்த போலீசார் அவர்களை கைது செய்திருக்கின்றார்கள். அதே போன்று இந்த கும்பலை பொறுத்த வரைக்கும் ஆந்திராவில் நடைபெற்ற ஏடிஎம் கொள்ளைகளிலும் தொடர்பு இருப்பதும் சந்தேகப்படுகிறது. இதன் காரணமாக தற்பொழுது ஆந்திராவிலிருந்தும் கடப்பா மாநிலத்தில் காவல் ஆய்வாளர் ராஜா தலைமையிலான ஒரு தனிப்படையினர் இங்கு விசாரணைக்காக வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே இவர்களை காவலில் எடுப்பதற்காக திருச்சூர் போலீசார் இங்கு காத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது ஆந்திர போலீசாரும் இவர்களிடம் விசாரணை நடத்துவதற்காக வந்திருக்கின்றனர். இந்த சூழ்நிலையில் இந்த விசாரணையில் மேலும் ஒரு கூடுதல் தகவலாக 2022ஆம் ஆண்டு மகாராஷ்டிராவில் நடைபெற்ற ஒரு ஏடிஎம் கொள்ளையிலும் இந்த கும்பலுக்கு தொடர்பு இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்று அடுத்தடுத்து வெளியாகக்கூடிய தொடர் தகவல்களால் ஒரு பெரும் அதிர்ச்சியும் ஒரு பரபரப்பும் தொடர்ந்து வெளியாகி வருகின்றது. இது மட்டும் இல்லாமல் இந்த கொள்ளை கும்பலைச் சேர்ந்த இருவர் கொள்ளையடிப்பதற்காக விமானத்தில் இருப்பதும் தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக சபீர்கான் மற்றும் சவுகின் ஆகிய 2 பேரும் டெல்லியிலிருந்து சென்னைக்கு விமானம் மூலமாக வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே கண்டெய்னர் மூலமாக வந்த பொருள் கண்டெய்னர் துறைமுகத்தில் சரக்குகளை இறக்கிவிட்டு தயாராக இருந்த சூழ்நிலையில் இந்த லாரியில் தான் இந்த கண்டெய்னர் லாரியை எடுத்துக்கொண்டு சென்னையிலிருந்து திருச்சூருக்கு சென்றிருக்கிறார்கள். திருச்சூரில் ஏற்கனவே முகத் இக்ரம் என்ற இந்த கைது செய்யப்பட்ட 4வது குற்றவாளி ஒரு வாரத்திற்கு முன்பாகவே அங்கு தங்கி ஏடிஎம் மையங்களை நோட்டமிட்டு அவர் கொள்ளைக்கு திட்டமிட்டிருந்த சூழ்நிலையில் இவர்களும் அந்த கும்பலுடன் அங்கு சென்று இந்த கொள்ளையை கார் மூலமாக அரங்கேற்றிவிட்டு இந்த காரை எடுத்துக்கொண்டு இந்த கண்டெய்னருக்குள் ஏற்கனவே அவர்கள் திட்டமிட்டபடி இந்த கண்டெய்னரில் பதுங்கி கொண்டு இங்கிருந்து தப்பிச் செல்லும் பொழுதுதான் தற்பொழுது பிடிபட்டிருக்கிறார்கள். இதுபோன்று அடுத்தடுத்து தொடர்ச்சியான பல்வேறு தகவல்கள் இந்த விசாரணையில் தொடர்ந்து வெளியாகி வருகின்றன. திருச்சூரில் மட்டுமில்லாமல் அவர்கள் தமிழகத்தில், அதாவது குறிப்பாக கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற இந்த ஏடிஎம் கொள்ளையிலும் தொடர்பு இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகத்தில் அந்த விசாரணை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அதே போன்று ஆந்திராவிலும் இவர்களுக்கு தொடர்பு இருப்பதும் உறுதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மகாராஷ்டிராவிலும் 2022இல் நடைபெற்ற கொள்ளையிலும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆக நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் இதுபோன்று கொள்ளை சம்பவங்களை அரங்கேற்றிவிட்டு யார் கையிலுமே பிடிபடாமல் சுற்றி வந்த இந்த கும்பலை தான் தற்பொழுது தமிழக போலீசார் வெற்றிகரமாக கைது செய்திருக்கின்றார்கள். இந்த விசாரணையிலும் இதுபோன்று அடுத்தடுத்து தொடர்ச்சியான பல்வேறு தகவல்களும் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இவர்களிடம் 2வது நாளாக காவல்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த விசாரணையில் அவர்கள் இந்தியில் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர்களுக்கு அந்த மொழி பிரச்சனை இருப்பதற்காக ஒரு டிரான்ஸ்லேட்டரையும் வைத்துக் கொண்டுதான் இந்த விசாரணை என்பதும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே நேற்று இரவும் நேரடியாக காவல் நிலையத்திற்கு குற்றவியல் நடுவர் சுமார் 2 மணி நேரம் இந்த குற்றவாளிகளிடம் விசாரணை நடத்தி அறிக்கை பெற்றிருக்கின்றார். இதற்கிடையே கொள்ளையர்களால் தாக்கப்பட்டு, அதாவது அந்த துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கு முன்பாக கொள்ளையர்கள் தாக்குதலில் காயமடைந்திருக்க நாமக்கல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் தவமணி மற்றும் SI ரஞ்சித் ஆகியோரிடமும் விசாரணை வெப்படை போலீசார் விசாரணை நடத்தி அறிக்கை பெற்றிருக்கிறார்கள். இந்த விசாரணை அனைத்தும் இதெல்லாம் முடிந்ததற்கு பிறகாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய 5 பேர் மற்றும் அதே போன்று மருத்துவமனை சிகிச்சையில் இருக்கக்கூடிய நபர் உள்ளிட்ட 6 பேரையும் குற்றவியல் நடுவர் மன்ற நீதிபதி முன்பாக ஆஜர்படுத்துவதற்கும் போலீசார் திட்டமிட்டு அதற்கான ஆவணங்களை
ஆதாரங்களை தயார்படுத்தக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்று முன்பகலுக்குள்ளாக இந்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் பொழுது அவர்களை நீதிமன்றத்திலிருந்து காவலில், அதாவது திருச்சூர் போலீசார் அவர்கள் வழக்கில் கைது செய்து அழைத்து செல்வதற்கான அந்த நடவடிக்கைகளும் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதற்கிடையே ஆந்திர போலீசாரும் இங்கு முகாமிட்டு இவர்களை காவலில் எடுக்க அவர்களும் திட்டமிட்டு தற்பொழுது அந்த விசாரணையில் அவர்களும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுபோன்று கைது செய்யப்பட்டிருக்கிறவர்களிடம் நடத்தக்கூடிய விசாரணையில் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி வருவது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்போது வரையிலான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.